ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட் கொடுத்தா போதும் உங்கள் பிஸ்னஸுக்கான மேனேஜ்மெண்ட் ஆப்பை ஃப்ரீயாக உருவாக்கலாம். அதுவும் வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணி கஸ்டமர் ஆர்டரை மேனேஜ் பண்ணலாம். ஹோட்டல் இல்லை ஏதாச்சும் பிஸ்னஸ் நடத்துறீங்கன்னா கண்டிப்பாக அந்த குழப்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு கஸ்டமர் நேரடியாக வந்து ஆர்டர் கொடுப்பாரு, இன்னொருத்தர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவார், இன்னொருத்தர் டேபிள் புக் பண்ண ஃபோன் பண்ணுவார். கடைசியில் பேப்பர் நோட்டு மெசேஜ்னு ஒரே குழப்பமாயிடும். ஒரு ஆர்டரை தவறு விட்டாலும் கஸ்டமர் அப்செட் ஆகிடுவாங்க. பாருங்கள், இனிமே இதெல்லாம் மேனுவலாக பண்ண தேவையில்லை. இதே மாதிரி வேக்காயை வச்சு அன்னபூர்ணா க்ளவுட் கிச்சனுக்கு எப்படி ஃப்ரீயாக ஆப்பை பில்ட் பண்ணுன்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தாலே நம்மளுக்கு தேவையான டூலை இது உருவாக்கி தந்துடும். நம்ம பிஸ்னஸுக்கு தேவையானதை இதில் ஃப்ரீயாகவே நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஒன்றா சேர்ந்து ஒரு ஆப்பை பில்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்க்கை ஓப்பன் பண்ணி சைன்அப் பண்ணி உள்ளே வாங்க. இப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். பாருங்க கைஸ், இந்த மைக் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வாய்ஸ்லேயே கொடுக்கலாம். அதுவும் உங்கள் ஓன் லாங்குவேஜில் கொடுத்தாலும் இது எடுத்துக்கும். நான் வந்து ஒரு ஆப்பு பில்ட் பண்ணேன். நான் ப்ராம்ப்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ராம்ப்டை ஜஸ்ட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பில்ட் இட் இருக்குல்ல, இங்கே ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு நான் ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். அந்த ப்ராம்ப்டை படித்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்பை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கைஸ், இதில் புதுசாக என்ன ஃபியூச்சர் வேணுனாலும் ப்ராம்ப்ட் கொடுத்து மாற்றிக்கலாம். டிசைன் மாற்ற சொல்லலாம். ஏதாச்சும் பக் இருந்தால் கூட உடனே ரிப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இதில் எதனா எரர் வந்தால் கூட ப்ளீஸ் அவாய்ட் எரர்னு ஒரு மெசேஜ் தட்டினா போதும். ஓகே, அந்த எரரை கண்டுபிடிச்சி சரி பண்ணி என்ன தப்பு நடந்ததுன்னு தெளிவாக நம்மளுக்கு விளக்கிடும். இந்த 14 days ட்ரையலில் 8 credits பெர் டே வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு ஒரு கிரெடிட் போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இதில் மாடிஃபை பண்ணிக்கலனாலும் அந்த 5 கிரெடிட்குள்ளே மாடிஃபை பண்ணிக்கோங்க. இந்த 5 கிரெடிட் முடிஞ்சால் ஆப் ஒர்க்காகவும் போயிடுமோன்னு கவலைப்பட தேவையில்லை. இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் ஆப்பை உருவாக்குறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஆப்பை ஒரு முறை ரெடி பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் தராங்க. இதை நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. கீழே பாருங்கள் 4 ஐக்கன் கொடுத்துருக்கு. நியூ ஆர்டர், டெய்லி சேல்ஸ், ஹிஸ்ட்ரி, நம்மளுக்கு என்ன வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம். மேலே வந்தீங்கன்னா மெனு இருக்குது. மெனுவை நீங்கள் பாருங்கள். மெனு இருக்குது. 4 கேட்டகரியாக பிரிச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ப்ரிவ்யூ காட்டுது பாருங்கள். ஃபோனில் எப்படி இருக்கும், டேப்பில் எப்படி இருக்கும், டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்குன்ட்டு நம்மளுக்கு டிஸ்பிளே காட்டுது. நம்மள எடிட் பண்ணணும், எதனா ஆட் பண்ணணும்னா நீங்கள் மறுபடியும் அந்த ப்ராம்ப்டை கொடுத்து நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஜஸ்ட் பப்ளிஷ்னு கொடுக்குறேன். இது பப்ளிஷ் ஆயிடுச்சு. நம்மளுக்கான யூனிக்கான ஒரு லிங்க் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃப்ரீ வெர்ஷனில் அது கொடுக்குற நேம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நமக்கு தேவையான டொமைன் நேம் வேணும்னா ப்ரோ வெர்ஷன் தான் பண்ணணும். ஜஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணலாம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இந்த ஓப்பன் ஆப்பை கிளிக் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணலாம். இப்போ கஸ்டமர் கடைக்குள்ளே வராரு, அவருக்கு தேவையானதை ஆர்டர் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இங்கே நேம்ன்ற இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். மொபைல் நம்பர்னு நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டெஸ்டிங்காக சென்னை நான் கொடுத்துக்கிறேன். கஸ்டமர் இப்போது ஊத்தாப்பும் பொங்கல்னு ஆர்டர் பண்ணுறாருன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் போதும். ரைட்டில் கரண்ட் ஆர்டரில் வந்துடும். நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல, அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிவிடும். ஸோ மறுபடியும் ஃபாஸ்ட் செலக்டில் போய் ஃபில்டர் காப்பி கொடுக்குறேன். அதுவும் செலக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஆட் ஆகிடுச்சு. இப்போ சென்ட் ஆர்டர் வையா வாட்ஸ்அப்னு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து இந்த ஓப்பன் ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்த நம்பரை அதுவே எடுத்துக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆப்ஷன் கேட்குது. இதில் எதனா மாடிஃபை பண்ணால் மாடிஃபை பண்ணிக்கங்க. நம்மளுக்கு எதுவும் தேவையில்ல, அதை அப்படியே சென்ட் பண்ணிவிடுவோம். நம்ம ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணுவோம். நம்ம கொடுத்த ராஜின்ற நேம் இங்கே இருக்குது. அது பெண்டிங்னு காட்டுது. பெண்டிங் ஆப்ஷனுக்கு போவோம். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணால் கீழே மார்க்கஸ் ப்ரிப்பேரிங் இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. மார்க்கஸ் அவுட் ஃபார் டெலிவரின்னு ஓகே கொடுத்தா அடுத்து அவுட் ஃபார் டெலிவரிக்கு போய்டும். நெக்ஸ்ட்டு அவுட் ஃபார் டெலிவரியில் வந்திருக்கான்னு பார்ப்போம். வந்திருக்கு. மார்க்கஸ் டெலிவரின்னு கொடுத்துருங்க. டெலிவரிக்கு போய்டும். இங்கே டெலிவரியில் க்ரீன் கலரில் டெலிவரின்னு வந்துடுச்சு. நம்மளுக்கு எத்தனை பில்லு டெலிவரி பண்ணாலும் இங்கே எல்லாமே ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் ஆகிடும். சப்போஸ் இது எதனா நியூ டிஷ் ஆட் பண்ணால் ஒரு ஐக்கான் கொடுத்துருக்கான்னு செக் பண்ணுவோம். இல்லைனா நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து ரெடி பண்ணணும். நியூ ஆர்டருக்கு வாங்க. ஃபாஸ்ட் செலக்ட் டிஃபன், மெயின், ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்டு. ஓகே, இங்கே ஆட் டிஷ் இருக்குல்ல, ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி டிஷ் நேம் ஆனியன் தோசைன்னு கொடுத்துக்கிறேன். ரேட்டு 19 கொடுத்துக்கிறேன். அதை டிஃபனில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மெனுவில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆப்பை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.